தமிழக அரசியலில் திமுகவுக்கு பதிலடி கொடுப்பதில் முதல் ஆளாக இருந்து வருகிறார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மும்மொழி கொள்கை மூலம் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக திமுக, அதன் கூட்டணி கட்சிகள், அதிமுக, நடிகர் விஜயின் தவக, பாமக உட்பட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனால் மும்மொழி கொள்கை விஷயத்தில் தமிழகத்தில் பாஜக மட்டுமே ஆதரித்து வருகின்றது. பிற பெரும்பான்மையான கட்சிகள் அதனை எதிர்த்து வருகின்றன. தமிழகத்தில் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், ஆனால் நிதி வேண்டுமென்று திமுக எம்பிக்கள் அவையில் குரல் கொடுப்பார்கள். திமுக கூட்டணியில் இருக்கும் எம்பிக்கள் கூட மத்திய அரசு மீது விமர்சனம் வைப்பார்கள். ஆனால் அண்டை மாநில முதல்வரான பினராயி விஜயன் அதே திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிடம் பணத்தை பெற்று வருவதால் இங்கே எது போன்ற கொள்கையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயங்குகிறது என திமுக கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனம் எழுந்து வருகின்றது. இப்படியான சூழலில்தான் ஹிந்தியை ஏற்காமல் இருப்பது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களை நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவுக்கு தமிழ் உட்பட பல மொழிகள் தேவையாக உள்ளது. இரு மொழிகள் மட்டுமே போதாது. நம் நாட்டில் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கு மட்டுமின்றி மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்க பன்முகத்தன்மை அடிப்படையில் பல மொழிகளை ஏற்க வேண்டும். அதேபோல் சமஸ்கிருதத்தை சிலர் ஏன் விமர்சிக்கின்றனர் என்பது எனக்கு புரியவில்லை. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை பணத்துக்காக ஹிந்தியில் டப் செய்ய கூறிவிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் ஹிந்தியை ஏற்க மறுக்கின்றனர்? இது எந்த மாதிரியான லாஜிக் என விமர்சனம் செய்தார். இதனை முழுமையாக மையப்படுத்தி பேசுவதே உதயநிதி ஸ்டாலினை தான் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே சனாதனத்தை எதிர்த்து பேசியதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு மாநிலத்தில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியது. தொடர்ந்து பவன் கல்யாண் உதயநிதிக்கு சனாதனம் என்ன என்பதை புரியும் வகையில் பதில் கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்தே தற்போது உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை தான் பேசியிருக்கிறார். பல மொழி படங்களை டப் செய்து உதயநிதியின் தயாரிப்பு நிறுவனம் வெளியிடுவது மட்டும் தேவையா என பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஒன்றை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சாதாரண ஏழை மக்களை உங்களுக்கு கீழே வைத்திருக்க பாடுபடுவீர்களா என்றும், ஆந்திராவில் 10 மொழி வரை கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் இங்கே இரு மொழியை கற்றுக் கொடுப்பது முறையாக இல்லை. ஆனால் நீங்கள் நாடே வியக்கும் திராவிட மாடல் என்று சொல்ல என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்விகளும் எழுந்துள்ளன. பவன் கல்யாண் அரசியல் களத்தில் இறங்கியதும் தமிழகத்தை குறிவைத்து பேசுவது தமிழக மக்களும் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.